நவீன தொழில்நுட்பத்தை பற்றிய ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். நம்முடைய மிக மேம்பட்ட அமைப்புகள் உயிர் வாழ்வது வெறும் கண்டுபிடிப்புகளால் மட்டுமல்ல, அவை பழுது நீக்கப்படுவதால்தான். சமீபத்திய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப நெருக்கடியின் போது அதற்கான தீர்வு அதிநவீன ஆய்வகங்களிலிருந்து வரவில்லை. அது மிகவும் பழமையான ஒரு முறையிலிருந்து வந்தது. 2020ஆம் ஆண்டில் உலகம் ஒரு கண்ணுக்கு தெரியாத முடக்கத்தை சந்தித்தது. தொழிற்சாலைகள் மெதுவாயின, போக்குவரத்து வழிகள் முடங்கின. ஆனால் தேவை எதிர்பாராத விதமாக அதிகரித்தது. திடீரென்று நுண்சில்லுகள் எனப்படும் மைக்ரோசிப்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. கார் தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தின. மின்னணு சாதனங்கள் மாதக்கணக்கில் தாமதமாயின. டொயோட்டா போன்ற மாபெரும் நிறுவனங்கள் கூட ஒரு நகக்கண்ணை விடச் சிறிய பொருளுக்காக தங்கள் வேலையை நிறுத்த வேண்டியிருந்தது. இதற்கான தீர்வு அதிநவீன உற்பத்தி முறையிலிருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறுவனங்கள் ஒரு எதிர்பாராத வழியை தேர்ந்தெடுத்தன. அதுதான் மறுசீரமைப்பு. பழைய சிப்கள் மீட்கப்பட்டன, பயன்படுத்தப்பட்ட பாகங்கள் பழுதுபார்க்கப்பட்டன, தூக்கி எறியப்பட்ட சாதனங்கள் பிரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்பட்டன. பல சந்தர்ப்பங்களில் பழைய மற்றும் எளிமையான சிப்களை ஆதரிக்கும் வகையில் முழு அமைப்புகளும் மாற்றி அமைக்கப்பட்டன. உயர்தர தொழில்நுட்பங்கள் மிகவும் பலவீனமான விநியோக சங்கிலியை சார்ந்துள்ளன. ஒரு மைக்ரோசிப்பை வடிவமைக்க ஒரு நாடு, தயாரிக்க ஒரு நாடு, பாகங்களுக்கு ஒரு நாடு என உலகம் முழுவதும் அது சுற்ற வேண்டும். அந்த சங்கிலியில் ஒரு இணைப்பு உடைந்தால் கூட அனைத்தும் நின்றுவிடும். மென்பொருளைப் போல சிப்களை பதிவிறக்கம் செய்ய முடியாது. அவற்றை உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும். எனவே புதிய சிப்கள் கிடைக்காதபோது தொழில்துறையினர் பின்னோக்கிச் சென்றனர். பழைய சாதனங்களிலிருந்து சிப்களை சேகரித்தனர். பழுது நீக்கும் நிபுணர்கள் முதுமையடைந்த வன்பொருட்களின் ஆயுளை நீட்டித்தனர். ஒரு காலத்தில் காலாவதியானவை என்று கருதப்பட்ட திறன்கள் திடீரென்று அத்தியாவசியமானவை ஆயின. முரண்பாடு. இதுதான் ஒரு விசித்திரமான முரண்பாடு. நமது தொழில்நுட்பம் எவ்வளவு மேம்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அது மனிதனின் அடிப்படை திறன்களை சார்ந்திருக்கிறது. கண்டுபிடிப்புகள் அமைப்புகளை உருவாக்குகின்றன, ஆனால் அந்த அமைப்புகளை கட்டிக்காப்பது மனிதர்களின் தகவமைப்பு திறன்தான். பல ஆண்டுகளாக நாம் லாபத்திற்காக பணிபுரிந்தோம். ஆனால் நெருக்கடி வந்தபோது நம்மிடம் மாற்று திட்டம் இல்லை. அப்போது பழுது நீக்கம்தான் அந்த திட்டமாக மாறியது. குப்பை என்று நினைத்தது வளமாக மாறியது. பழுது பார்ப்பது ஒரு யுக்தியாக மாறியது. முன்னேற்றம் என்பது புதியவற்றை உருவாக்குவது மட்டுமல்ல, இருப்பவற்றை பராமரிப்பதும் தான். தன்னைத்தானே பழுது பார்க்க முடியாத ஒரு அமைப்பு மேம்பட்டது அல்ல, அது மிகவும் பலவீனமானது. எதிர்காலம் என்பது வெறும் உயர்தர தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது உள்ளூர் அளவிலான பழுது நீக்கும் ஆற்றலும் தான். அடுத்த முறை தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது வேகமான சிப்களை பற்றி மட்டும் நினைக்காதீர்கள். உடைந்த ஒரு மின்சுற்று பலகையை சரி செய்யும் மனிதனை பற்றியும் நினையுங்கள்.